அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுப்ரீம் ஸ்டாட்டஸ். நம்ம எம்சிக்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்துட்டு எக்கானமி பேஸ்டு எம்சிக்யூ ஒன்று பார்ப்போம், கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு. ஸோ அடிக்கடி ஹிந்து பேப்பர்ல வந்துட்டு நீங்க இந்த கோர் இண்டஸ்ட்ரி டேட்டா, அதுக்கப்புறம் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஸோ இது ரிலேட்டடாக வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிசினஸ் காலம்ல வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, சில டேட்டாஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான் இது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயுமே இந்த கோர் செக்டார்ஸ் பத்திலாம் வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து யூபிஎஸ்சிலையுமே கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பார்ப்போம். Consider the following about core sector in India. So first statement is the 8 core industries accounts for more than 50% of weight of items included in index of industrial production. Second statement, refinery products accounts for more than 25% of weightage among the 8 core sectors. So இதுல நம்ம வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஸோ லைக் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் கரெக்டா இல்லை செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டா, ரெண்டுமே கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ், இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஸோ இந்த ஐஐபி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்றதுனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் 8 கோர் செக்டர்ஸ் பத்தியும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஐஐபி வந்துட்டு, இந்த ஐஐபி வந்து மந்த்லி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, மந்த்லி பை சிஎஸ்ஓ. சிஎஸ்ஓனா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ஸோ சிஎஸ்ஓ தான் அந்த ஐஐபி வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கு பேஸ் இயர் இருக்கு, 2011-12 இதான் வந்து பேஸ் இயர். அப்படின்னா வந்துட்டு இந்த 2011-12ல வந்து ஐஐபி என்னவோ அதை வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவாங்க. ஸோ இதுக்கு அடுத்தடுத்து வர்றது வந்துட்டு இந்த பேஸ் வேல்யூல இருந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா லைக் 110 ஆர் 120 அந்த மாதிரி போகும். நெகட்டிவ்னா உங்களுக்கு அடுத்து அப்படியே அதில் மைனஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஐஐபி என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியில ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்த்லி டேட்டா வைஸ் வந்துட்டு இதை வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சிஎஸ்ஓ. ஸோ இதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் ஃப்ளோஸ், ஆர் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க பார்க்கும்போது எப்படி க்ரோத் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மெயினா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஓகே ஐஐபி வந்து நல்ல ஒரு டேட்டாவா இருக்கு அப்படின்னா வந்துட்டு we will have more investments. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு பிசினஸ் பீப்புளும் வந்து முன் வருவாங்க. அண்ட் அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கணும் போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகுது அப்படின்னா வந்துட்டு தென் we will be getting more employment opportunities. ஸோ இதுதான். ஸோ மேனுஃபேக்சரிங் மெயினா வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர்ல தான் வந்துட்டு we have missed the golden opportunity in manufacturing sector சொல்லலாம். பிகாஸ் அதுதான் வந்துட்டு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ற ஒரு செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் செக்டரோட ப்ரொடக்ஷன் வந்து எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றத ஒரு ஓவரால் ஒரு அவுட்லுக் கொடுக்கறது தான் வந்து இந்த ஐஐபி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்துட்டு சிஎஸ் வந்து மந்த்லி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை வந்து 3 டைப்ஸா வந்து ப்ராட்லி வந்து நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைனிங், தென் மேனுஃபேக்சரிங், தென் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த 3 டைப்ஸ்ல தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து ப்ராடா வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்துட்டு எவ்வளவு வெயிட்டேஜ், இதுல என்னென்ன நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்துட்டு இப்போ பார்ப்போம். நம்ம இந்த பிக்சர் பாருங்க. ஸோ இதுல வந்து செக்டார் வைஸ் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஐஐபி கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி செக்டார் வந்து ப்ராடா வந்து 3 டைப்ஸா வந்து இதை பிரிக்கிறோம், மைனிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி. ஸோ மைனிங்ல வந்து ஐட்டம் வந்து ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்கு அப்படின்னா மைனிங்கே வந்து டோட்டலா ஒரே ஐட்டமா தான் அதை வச்சிருக்காங்க. ஸோ லைக் எந்த விதமான மைனிங் ஆக்டிவிட்டிஸா இருந்தாலும் அதை ஒரே ஐட்டமா தான் வந்து அதை செக்ரிகேட் பண்ணிருக்காங்க. அதுல வெயிட்டேஜ் அதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 14.37 கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15% வந்து 15% வந்து உங்களுக்கு வந்து அதுல கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங்ல அதிகமான ஐட்டம்ஸ் இருக்கு. பிகாஸ் வந்து மேனுஃபேக்சரிங்ல வந்து வைட் ஏரியாஸ் இருக்குன்றதுனால ஸோ அதுல வந்து 405 ஐட்டம்ஸ் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. And it holds most weightage also, like 77.63%, almost ஒரு 75 above வந்துட்டு வந்து ஐஐபில வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் தான் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டியுமே வந்து ஒரே ஐட்டம் தான். பிகாஸ் எலக்ட்ரிசிட்டி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது என்ன மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்தாலுமே வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அஸ் அ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து அது சிங்கிள் கேட்டகரி தான். பிகாஸ் ஸோ அதுக்காக வந்துட்டு அது வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து ஒன்னு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட்டேஜ் பாருங்க 7.94. ஸோ இந்த ஐஐபிலவே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரிஸ்ல எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப கம்மி, மேனுஃபேக்சரிங் தான் வந்து அதிகம். 77 above 70%, 75% வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் பாருங்க, அந்த இதுலயுமே வந்துட்டு அதோட யூஸ் பேஸ்ட் கிளாசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. யூஸ் பேஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸுமே வந்துட்டு அதை இன்னும் வந்துட்டு யூஸ் பேஸ்டா வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து பாருங்க, பிரைமரி குட்ஸ், இன்டர்மீடியட் குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் குட்ஸ்,
தென் கன்சியூமர் டியூரபிள்ஸ் அண்ட் கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ். ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து வெயிட்டேஜ் வந்து பாருங்க, அதுல பிரைமரி குட்ஸுக்கு தான் வந்து வெயிட்டேஜ் அதிகம். அந்த இதுல ரொம்ப லீஸ்ட் பெர்சன்டேஜ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கேபிட்டல் குட்ஸுக்கு. ஸோ இதுல பிரைமரி குட்ஸ் அப்படின்னா என்ன, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஓவராலா வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துறேன். ஸோ பிரைமரி குட்ஸ்ல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா அந்த மைனிங், எலக்ட்ரிசிட்டி, ஃபியூவல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் வந்துடும். ஏன்னா வந்து பிரைமரி குட்ஸ் அப்படின்னா, ஸோ நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பிரைமரியா சில குட்ஸ் வேணும். லைக் இப்போ எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் உங்களால வந்து அங்கே மிஷின்ஸ் எல்லாமே ரன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் இருக்கணும். ரா மெட்டீரியல்ஸ் எப்படி கிடைக்கும், உங்களுக்கு மைனிங் பண்ணாதான் கிடைக்கும். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து மைனிங் ஆக்டிவிட்டி மூலமா தான் கிடைக்கிறது. அதே மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ், ஃபியூயல்ஸ் இதெல்லாமே வந்துட்டு, ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பேசிக் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து பிரைமரி குட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தென் கேபிட்டல் குட்ஸ். ஸோ கேபிட்டல் குட்ஸ் அப்படின்றது மிஷினரி ஐட்டம்ஸ். ஸோ நம்ம ஒரு கேபிட்டல் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து மிஷின் ஐட்டம்ல தான் நீங்க வந்து உங்களோட கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ மிஷினரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு கேபிட்டல் குட்ஸ் கேட்டகரியில வந்துடும். தென் இன்டர்மீடியேட் குட்ஸ் பாருங்க. ஸோ இன்டர்மீடியேட் குட்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்து இப்போ ஒரு மிஷின் இருக்கு. ஸோ அந்த மிஷின் வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு சின்ன சின்ன சில கெமிக்கல்ஸ் எல்லாம் மேபி வந்து அதுக்கு வந்து தேவைப்படலாம். இப்போ நீங்க ஒரு இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு லைக் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்து காட்டன் தேவைப்படும். ஸோ அது வந்து we can classify it as an intermediate good. அதே மாதிரி செமி பினிஷ்டு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து இன்டர்மீடியேட் குட்ஸ்ல வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் குட்ஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு வர எல்லாமே லைக் பெயிண்ட், சிமெண்ட், அதே மாதிரி பிரிக்ஸ், டைல்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் குட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்படின்றது அவங்க கார்மெண்ட்ஸ், அதே மாதிரி வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் இதெல்லாமே வந்துட்டு கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க நம்ம பீப்புள் வந்து யூஸ் பண்ற டியூரபிள் ஐட்டம்ஸ் லைக் நீங்க ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜிரேட்டர் இதெல்லாமே வந்துட்டு நம்ம வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ்ல வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ், மெடிசன்ஸ் இதெல்லாமே வந்து கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ்ல வரும். ஸோ இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் வியூவா வந்துட்டு இந்த குட்ஸ்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்றது வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்துட்டு அதை நோட்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து மெயினா நம்ம பார்த்தது. ஸோ நான் சொன்ன மாதிரி 3 வகையா நம்ம அதை கிளாஸிஃபை பண்றோம்: மைனிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி. தென் அதுக்கப்புறம் யூஸ் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷனும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஐஐபி வந்து உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கும். இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் நீங்க மெயினா பார்க்க வேண்டியது வந்து இட் வாஸ் ரிலீஸ்ட் பை சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அண்ட் இட்ஸ் பேஸ் இயர் இஸ் 2011-12. இதை ரீசெண்டா தான் ரிவைஸ் பண்ணாங்க பிகாஸ் நம்மளோட ஜிடிபியோட பேஸ் இயரும் வந்து 2011-12 அதோட வந்து அலைண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக they have revised it 2011-12 and it was released by CSO, Central Statistical Office. So broadly it was classified as mining, manufacturing and electricity. So most of the items வந்து எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா manufacturing இருக்கு and electricity holds the least weightage in the IIP. So next வந்து இந்த core industries என்னன்னு நம்ம பாத்துருவோம். So இந்த core industries ஓட டேட்டா யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா வந்து ஆஃபீஸ் ஆஃப் எகனாமிக் அட்வைசர். இதுவும் மந்த்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் ஆஃப் எகனாமிக் அட்வைசர் இதோட பேஸ் இயருமே வந்து பாத்தீங்கன்னா 2011-12 தான். ஸோ இந்த ஆஃபீஸ் ஆஃப் எகனாமிக் அட்வைசர் எந்த டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த ஆஃபீஸ் ஆஃப் எகனாமிக் அட்வைசர் இருக்கு. இவங்க தான் வந்து மந்த்லி வந்து உங்களுக்கு 8 கோர் இண்டஸ்ட்ரீஸோட டேட்டா ரிலீஸ் பண்றாங்க. சரி, இங்க வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஐஐபி ரிலீஸ் பண்றதும் கோர் செக்டர்ஸோட growth ரிலீஸ் பண்றதும் வந்துட்டு சிஎஸ்ஓன்னு கூட சான்சஸ் இருக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறது. அப்படி கிடையாது. சிஎஸ்ஓ இஸ் ரிலீசிங் த ஐஐபி, Office of Economic Advisor is releasing the data for the core sector growth. So the core sector growth வந்து monthly வந்துட்டு it was released. So அதுல வந்துட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க பிக்சர் பாருங்க உங்களுக்கு தெரியும். So core industries பாருங்க. So core industriesல வந்து coal, crude oil, natural gas, refinery products, fertilizers, steel, cement, electricity. So இதெல்லாம் தான் வந்துட்டு core sector. இப்போ இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஐஐபிலையுமே வந்து வந்தது. ஸோ இப்போ ஐஐபியில் எலக்ட்ரிசிட்டி நீங்க பாத்தீங்க ஞாபகம் இருக்கா? ஸோ எலக்ட்ரிசிட்டியில பாத்தீங்க அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் வேற கொடுத்துருந்தாங்க எலக்ட்ரிசிட்டி. அதே மாதிரி இந்த ஃபெர்டிலைசர்ஸ், ஸ்டீல், சிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் குட்ஸ்ல வந்து வரும். ஸோ மேனுஃபேக்சரிங்ல கன்ஸ்ட்ரக்ஷன் குட்ஸ்ல வரும். சிமெண்ட், ஸ்டீல், ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாமே ரீஃபைனரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் கேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மைனிங்ல வரும். ஸோ லைக் பிரைமரி குட்ஸ்ல வரும். ஸோ நேச்சுரல் கேஸ்லாம் வந்து பிரைமரி குட்ஸ், க்ரூட் ஆயில்ஸ்லாம் வந்து பிரைமரி குட்ஸ்ல வரும், கோல்மே வந்து பிரைமரி குட்ஸ்ல வரும். இந்த கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ரீஃபைனரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே நம்ம பிரைமரி குட்ஸ்ல வந்து சேர்க்கலாம். ஃபெர்டிலைசர்ஸுமே வந்துட்டு நீங்க வந்துட்டு பிரைமரி குட்ஸ்ல கூட ஆட் பண்ணலாம். ஸ்டீல், சிமெண்ட் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் குட்ஸ். எலக்ட்ரிசிட்டி அது வந்து ப்ராட்லி இட் வாஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் ஐஐபி.
ஸோ இதுல பாருங்க வெயிட்டேஜ் அதிகமா இதுல இருக்கு பாருங்க ரீஃபைனரி ப்ராடக்ட்ஸ். இட் வாஸ் கிவன் 28.04% வெயிட்டேஜ். அண்ட் இதுல வந்து லீஸ்ட் வெயிட்டேஜ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஃபெர்டிலைசர் 2.63. பிகாஸ் யூபிஎஸ்சில வந்து கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். அண்ட் கேட்டிருக்காங்க ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி முதல்ல எலக்ட்ரிசிட்டி இருந்தது, இப்போ வந்து ரீஃபைனரி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இட் ஹோல்ஸ் த ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து ஐஐபி. ஸோ இப்போ இந்த ஐஐபியில வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கோர் செக்டார்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த கோர் செக்டார்ஸ் எல்லாமே வந்துட்டு எவ்வளவு வெயிட்டேஜ் வந்து ஐஐபியில இருக்கு அப்படின்னா வந்து 40.27. ஸோ டோட்டல் ஐஐபி நம்ம வந்து பார்த்தோம் ஆல்மோஸ்ட் வந்து 407 ஐட்டம்ஸ் இருக்கு. அதுல 40.27% ஆஃப் வெயிட்டேஜ் இஸ் கோயிங் ஃபார் த கோர் செக்டார்ஸ். ஸோ அந்த 8 கோர் செக்டார்ஸ் நம்ம பார்த்ததுல வந்து அதுக்கு தான் வந்துட்டு 40.27% ஆஃப் வெயிட்டேஜ் இஸ் கோயிங் அமாங் த ஐஐபி, த செக்டார்ஸ் மென்ஷன்ட் இன் த ஐஐபி. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம பேப்பர்ல வந்து இவங்க ரிலீஸ் பண்ற டேட்டாவை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் க்ரோத்தை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு க்ரோத் இருந்தால் தான் அங்கே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை லோக்கல் எல்லாமே நம்ம பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும். ஸோ அதெல்லாமே வந்து பேஸ்ட் அப்பான் த குட் ஷோ விச் இஸ் டெலிவர்ட் பை தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன் த இந்தியன் எக்கானமி. ஸோ இதுல இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the 8 core industries accounts for more than 50% of weight of items included in the index of industry production. ஸோ நம்ம பார்த்தோம் it is not 50%, it is 40.27%. So the first option is wrong. I mean the first statement is wrong. So the next statement பாருங்க, refinery products accounts for more than 25% of weightage among the 8 core sectors. Refinery products பார்த்திருப்பீங்க, அந்த 8 core sectorல it was given the highest weightage, almost வந்து 28% வந்து refinery products தான். So refinery products. Next வந்து electricity. So 28% வந்து refinery products கொடுத்திருக்காங்க. Yes, the second statement is correct because refinery products accounts for more than 25% of weightage among the 8 core sectors. So the option will be B, 2 only. So this will be the correct answer. ஸோ இப்போ ஓவராலா வந்து உங்களுக்கு நீங்க நெக்ஸ்ட் நீங்க ஹிந்து பேப்பர்ல படிக்கும் போது இந்த செக்டார்ஸ்லாம் வந்து படிக்கும் போது இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இருக்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஐஐபி ப்ராட்லி இட் வாஸ் ரிலீஸ்ட் பை சிஎஸ்ஓ. அண்ட் நம்ம இதுல இருக்க செக்டார்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். அண்ட் இதுக்குள்ள வந்து கோர் செக்டார்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு வந்து ஒரு அது எவ்வளவு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோம், வெயிட்டேஜ் பார்த்தோம். அண்ட் ஐ ஹோப் திஸ் செஷன் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. And thank you very much for watching this video. Do like and subscribe and share to your friends and comments me கொடுங்க. Thank you for watching this video. Thank you.